ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான குண்டூர் சில்லி சிக்கன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் ரெசிபி சாப்பிட்டு போராக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு முதல்ல நான் இங்கே 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். 12 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 15 அளவுக்கு முந்திரி பருப்பு, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், வெங்காயம் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். முதல்ல நம்ம இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாம் போட்டுக்கலாம். சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா பேஸ்ட்டு இந்த சிக்கன் கூடயே போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் கூட இது கூடயே சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு ஃப்ரெண்ட்ஸ், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துன்னு இருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடி சைடில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு, நல்லா ஊறி இருக்குது சிக்கனு. இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல்ல நம்ம இங்கே ஒரு பாண்டலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலாவோடு சேர்த்து அப்படியே போட்டுடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கனுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. இதில் இருக்கிற மசாலாலேயே இது நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் சிக்கனை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ மறுபடியும் தட்டு போட்டு மூடிட்டு இன்னொரு 10 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, சிக்கன் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்தால் தான் சிக்கன் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கிரேவி. அதனால் இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் மூடி திறந்து வச்சுட்டே வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனில் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, நல்லா இருக்குது. இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். நெய் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான குண்டூர் சில்லி சிக்கன் ரெசிபி ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரி இருக்கட்டும். ரொம்ப நன்றி.